நீ நோக்கி பார்க்கிறதற்கு ஒரு அடியை ஏமாற்றும். நாய் செத்து போன பாப்பாங்க யாருன்னா திரும்பிட்டு வந்து அப்படியே பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த செத்த நாய், நாட்டம் அடித்த நாய், மனங்கடிக்கப்பட்ட நாய், என்னை நீ பார்ப்பதற்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியதை குரல்கள் இன்றைக்கு நாமும் ஒரு வாழ்க்கையிலே மனங்கடிக்கப்பட்டவர்களாக, மேலான அதிகாரத்தில் உள்ளவர்கள் நம்மை பார்க்க கூடாதபடிக்கு அநேக வகையில் தள்ளப்பட்டு வருகின்றோம். நீங்களும் குடும்ப வாழ்க்கையில புருஷன் நேசிக்கவில்லை என்கிற அங்கலாய்ப்புல வாழ்க்கை இன்னைக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. மனைவி என்னை சரியான முறையில் கவனிப்பார் இல்லை என்கின்ற ஒரு தாக்கு மனக்குள்ளாக இருக்கின்றது. பிள்ளைகள் இடத்தில் வராமல் இருக்கின்றார்களே, மதிப்பளிக்காமல் இருக்கின்றார்களே என்கிற தாக்கத்தின் அடிப்படையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு, மனநிலைக்கப்பட்ட உங்களுக்கு, மாநில மகனாக இயேசு மாண்பை கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் நம்ம யாரு மரியாதை குறிப்பிட எல்லாவற்றும் நான் வெளிப்படையாக பிரசங்கத்துல என்னென்ன வருகின்றதோ அவற்றை எல்லாம் நான் உதாரணமாக என் கடவுள் வந்து வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவார். நான் இப்படிப்பட்ட சூழல்ல நான் ஆய்ந்த உடனேயே மரியாதை எடுத்து போய்விட்டேன். பணம் இல்லாதனால எல்லாரும் என்னை ஒதுக்க ஆரம்பித்தாங்க. ஆகவே புத்தகத்தில் என்னை ஒதுக்கப்பட்டிருக்க பணம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு இருக்கின்ற ஊழியத்தை ஆண்டு கொடுத்த ஊழியம் அப்படியே இருக்கு. பணம் இல்லாமதான் ஜனம் அமர்ந்து இருக்கு. நம்ப மாட்டீங்க, நேற்று நான் பேச இரவு எல்லா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சில வீட்டில் எல்லாரும் பார்த்து விட்டு வீட்டுக்கு போயிட்டு நேற்று முழுவதும் என் மனைவிக்கு நான் பேசுறேன். நேற்று முழுவதுமாக பேசுறதில்லை. முந்தாள் நைட்டு ஒரு சின்ன ஒரு சலசலம், அதனால கொஞ்சம் அப்படியே அமைதியாக கோபமா இல்லை, அந்த மாதிரி உலகத்துக்கு அமைதியாக இருக்காங்க. அதை சரி செய்வதற்கு இரவு நான் படுக்கையில் போயிட்டு எல்லாவற்றும் முடித்து படுக்கும் பொழுது மனக்கசம் நம்ம கிட்ட பேசணும். இதெல்லாம் பேசணும்னு சொல்றோம்னு கிடையாது. ஆண்டு பிரசங்கத்துக்கு உதாரணம் சொல்லுவார். கையெழுத்து கும்பிட்டு கேட்கலாம், சுதமா நீ எங்க என்னை விட சொல்ல விட காலை விட சொல்றேன் விட உன்னை கையெழுத்து கும்பிட சொல்ல கும்பிடுறேன். தயவு செய்து வார்த்தை மரியாதை செலுத்துவான். என் மதி என் வார்த்தையை புறக்கணிக்காத, என் வார்த்தையை தள்ளாத. யாருக்கு கேட்கிறாங்க? சொந்த மனைவியிடத்தில் கேட்கின்ற ஒரு வார்த்தை. நான் அந்த மகளை குற்றப்படுத்த விரும்பவில்லை. செய்திக்கு உதாரணமாய் கடவுள் என்னை இரவு பயன்படுத்த இருக்கிறார். நான் காலையில் கூட அந்த அம்மா கிட்ட பேசும் பொழுது நான் சொல்றேன், கிட்டத்தட்ட அந்த அம்மாவோட கஷ்டத்தை பார்க்கிறேன். அம்மாவை தெரிவிக்க முடியல. வீட்டு வேலையில வந்து ஒரே மகனா இருந்து எல்லாவற்றையும் சேவை செய்ய முடியல. எனக்கு பணிவிடை செய்யணும். ஒரு சின்ன கண்ணளவு கழுவ மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். எல்லாரும் நம்ம தான் செய்யணும். ரொம்ப கஷ்டப்படும். இப்படி வேலை செய்யறாங்களே, கஷ்டப்படுறாங்களே. நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா சொல்லிட்டு அம்மா யாருன்னா ஒருத்தர் வேலைக்கு வச்சுக்கோ, சம்பளத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியாவது கடவுள் தருவாரு, ஏற்றுக்கிட்டே கிடையாது. அது என்ன எனக்கு வேண்டாம் வச்சுக்கலாம், ஆனா சரியில்லை. யாரும் ஏற்றுக்கிற மனப்பான்மை கிடையாது. இந்த 2 வார காலம் ரொம்ப கஷ்டம் பண்றாங்க அம்மாவை. சுத்தமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்க்கணும். ரொம்ப வேலை செய்யுது. என் கம்பெனியில வேலை செய்த 2 நபருடைய மனைவிகள் போன் பண்ணி கேட்டுக்கிறாங்க, ஐயா எங்களுக்கு வருமானம் இல்லை, உங்க வீட்டுக்கு நான் வேலைக்கு வரேன், நீங்க விருப்பப்பட்டு என்ன செய்யுங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. என்ன தயவு செய்து அவங்க யாருன்னா ஒருத்தருக்கு சொல்லி செலக்ட் பண்ணி யாரா ஒருத்தர் கூப்பிட வச்சு வீட்டுக்கு வேலை பதில் வரவில்லை. ரொம்ப ஆணைத்தரம் அந்த ஒரு வாரம் அவங்க கண்டினியூவா பேசுறாங்க. தயவு செய்து சொல்லு, போன் எடுக்க, நான் பண்ணாது இருக்கு, நான் கூப்பிடுறேன், நீ பேசு, வேணாம் 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 என்று சொல்லி ஒதுக்கி கொண்டே இருக்காங்க. அந்த வார்த்தையை மாண்பு இல்லை, வார்த்தைக்கு மரியாதை இல்லை. கையெடுத்து இரவு வணங்கி கையெடுத்து கும்பிடுங்க. தயவு செய்து ஏற்றுக்கொள். தயவு செய்து வார்த்தையை புறக்கணிக்காதே. இரவு நான் பேசினேன், நம்ப மாட்டீங்க. இந்த உபவாச ஜபத்திற்கு நாங்கள் வந்து விடுகிறோம். நான் வந்து விட்டேன். அந்த அம்மா இருக்கும்போது ஒரு அம்மா வந்து வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரமா வருது. அந்த அம்மா வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, என் வீட்டுல வந்து எல்லாரும் எனக்கு ஒதுக்கிட்டாங்க, என் வீட்டுல வந்து பேரை வந்து அடிக்கிறான், என்னை ஏற்றுக்கொள்வதற்கு வீட்டில் யாருமே கிடையாது, நான் மனநடிக்கப்பட்டவனை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து என்ன பண்ணுங்க, உங்க
உங்க வீட்டில் என்ன வச்சுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லி, நம்ம லிசன், எனக்கு கவனிங்க, என்னை வச்சு எங்க வீட்டில் அப்படின்னு சொல்லு. நான் பாஸ்டிங் நிமிஷம் வீட்டுக்கு போறேன். அந்த அம்மா வந்து சேர் போட்டு உட்காந்துருக்கு. நான் பார்த்தேன் அந்த அம்மாவை. நான் சொன்னேன், சுத்தமா ஒரு வாரமா சொல்றோம், ஒருத்தர் வேலையை வச்சுட்டு சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறப்பா. கடவுளா பார்த்து என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு அம்மா ஆட்டோமேட்டிக்கா என் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருக்குறாங்க. சாமி பாரு எவ்வளவு என் எண்ணத்தை வந்து நிறைவேற்றுறாரு அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன ஒரு ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்றேன், இதுக்காக தான் சொல்றேன். அந்த அம்மா வந்தவங்களை வந்து காலையில் நான் பார்க்குறேன். நேற்று நான் சரியாக கவனிக்கல அந்த அம்மாவை. காலையில் நான் பார்க்குறேன், நேற்று வந்து அந்த அம்மா நேற்று சாப்பிடுது, அழகாக வந்து படுகுது, எல்லா ஒரு வேலையை செய்யல. நாங்கள் தான் வேலை செய்யறோம். அம்மா எல்லா வேலையும் சரி, சாப்பாடு போட்டு படுக்க வச்சு வீட்டில் போனோம். நான் எழுந்து 5 மணிக்கெல்லாம் அந்த அம்மா 6 வந்து தூங்கி இது எங்கே தான் வேலை செய்ய போகுதுன்னு யோசனை. காலையிலே அந்த அம்மா போயிட்டு என்னுடைய இல்லத்துக்கு பின்னாடி போயிட்டு தொடப்பை எடுத்து பெருக்கும் போது அந்த அம்மா காலை நான் பார்க்கின்றேன், கால் வந்து பெண்டா இருக்கு. அந்த அம்மாவை நடக்க முடியல. அது பெருக்கிட்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி அந்த காலை வந்து ரொம்ப நடக்க முடியாம கஷ்டப்பட்டு பெருக்கு. நான் சொன்னேன், சுதமா இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய வாரம், உனக்கு சொன்ன வார்த்தையை மாண்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் பார் ரொம்ப அழகா இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளை பேசுவதற்காக ஆண்டவன் இல்லத்துக்கு மடங்கடிக்கப்பட்ட கர்த்தர் என்னை நடத்துகிறார். இறைவார்த்தை கடவுளும் போதிக்கிறார். எங்க வீட்டில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, காதல் எல்லாம் கூட்டு வந்துருவாங்க. என்னை கர்த்தர் நேசிக்கிறார். ஒன்று மாண்புடன் செயல்படுகின்ற மனநிலைக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளுதல், இன்னொன்று மாற்றுத்திறனாளியாக அவர்களை அங்கீகரிப்பாக குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வது நிகழும். ஆகவே இந்த பிரசங்கத்தை நான் செய்வதில் மனமகிழ்ச்சியோடு தைரியமாய் பேசுகின்றேன். 2 காலங்களும் உணவாக்கப்பட்ட மேவி மோசோர் தாவீது அரசருக்கு வழங்கப்பட்ட சத்த நாயை போல இருக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ளும். பிற்பாடு நடந்த நிகழ்வு தெரியுமா? மனநடிக்கப்பட்ட இவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்வு, ராஜா சவுலின் வேலைக்காரராகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். சீபாவை கூப்பிட்டு சொல்றார், யாரு எஜமான்? சவுல் எஜமான். எஜமானுடைய மகன் யாரு? யோனத்தானுடைய மகன் மேல்போஷன். முதல்ல சொல்றாங்க சவுலுடைய நீதி, தாவீதோட நீதி. இப்ப தாவீது என்பவர் யார் தெரியுமா? யார் தாவீது? யாரு தாவீது? யாரு? கடவுளுடைய சார்ந்தவர் ராஜா. அவர் கண்களில் கைது கிடைத்தது. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் மடங்கடிக்கப்பட்ட மக்களை ஏற்றுக்கொள்வது கர்த்தர் நமக்கும் இழந்த காரியங்களை கொடுத்து நல்லவராக இருக்கிறார். ஒரு கைகளை தட்டி ஒரு மகிழ்ச்சியா ஒரு சந்தோஷமா ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு கடவுளாக இரத்தத்தில் இழந்த பெற்றோர்கள் மூதாதையர்கள் வேதம் சொல்கிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சொல்லுகிறோம். வீடும் ஆஸ்தியும் எத்தனை பெண்களுக்கு எத்தனை ஆண்களுக்கு இன்றைக்கு மனவருக்கும் தகப்பனுடைய பாகத்தை என்னால் இருக்க முடியல, என் மூதாதையருடைய சொத்துல என்னால் பிரவேசிக்க முடியல, அதை யாரோ ஒருவன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற தாக்கம் நமக்குள்ள இருக்கின்றதா? கர்த்தர் உனக்கு மறுவாழ்வை கொடுக்க போகின்றார். கர்த்தர் அந்த சொத்துல உனக்கு பாகத்தை கொடுக்க போகின்றார். இழந்த ஆசீர்வாதத்தை, இழந்த பொருட்களை எல்லாவற்றையும் தாத்தாவுடைய தன்மையை பேரனுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அது தாவீதின் அரசன் வழியாக செத்த நாயை போல மடங்கடிக்கப்பட்ட ஒருவனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற மாண்பு இந்த ஒரு நிகழ்வை அமைக்கின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இது வந்து யாராவது சொல்லிட்டு போனாங்க? சவுல், தாவீது, யோனாத்தான், சீபா, மோய்பெஸ். சவுல் வந்து யார் தெரியுமா? தாவீதின் மாமனார். தாவீதுடைய மாமனார். ஆமாம் தானே? மாஷா படத்தில் பாத்தீங்க, மேவி மோசோர் தாவீது 2 பேரும் வந்து யாரு? நண்பர்கள். ஒருவரை ஒரு உயிர் கொடுக்கின்ற மாதிரி இருந்தாங்க. பாஷா படத்தில் வந்து பாய் ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் என்ன? ஒரு பேரு அன்பர். அவர் இஸ்லாமியர். இவர் யார் அப்படின்னு சொன்னா இந்து கிறிஸ்டின், இந்துவோ பாயும் மாணிக்கனாக எங்க பாம்பேல செயல்படுவாரு, பாஷாவாக இந்தியாவுக்கு வந்துருவார். இரண்டும் கலந்த போல ஜாதி வந்து காட்டுவார். வேறுபாடு உள்ள ஒரு நிகழ்வு. இந்த சம்பவம் தான் தாவீது யோனத்தானுடைய சம்பவம் தான் மாணிக் பாஷாவும் அன்பரா செயல்பட்டு
இந்த சாப்டர் படிச்சு தான் நான் டைரக்ட் எழுதினேன். அங்கே வந்து உறவுகள் வந்து ஒன்றாய் கூடுகின்றது. அந்த நன்றி விசுவாசத்துல தான் ரஜினிகாந்த் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா அன்பர் செத்து போடுவார். அன்பர் வீட்டுக்கு உதவி செய்வார். முடிச்ச காரியம் சாப்பிட்டுக்கோ, இப்போ நீங்க செய்தியை முடிச்சிட்டியா, நான் வீட்டுக்கு வாட்ஸ்அப் போட யூடியூப்ல பாருன்னு சொல்லிக்கிறேன். எல்லா வரலாறு, அதாவது அந்த படத்துல ஏதோ ஒரு படத்துல பார்க்கிறோம். வரும்போதும் கொண்டு வந்ததில்லை, நீ போகும்போதும் கொண்டு செல்வதில்லை, எப்படி உதவி வந்தாயோ நண்பா, அப்படியே மண்ணுக்குள்ளே போவாய், அதனால் கையில் என்ன கொண்டு வந்து கொண்டு செல்ல, வரும்போது கொண்டு வந்ததில்லை, போகும்போது கொண்டு. இந்த பாட்டை பார்த்து அவன் எழுதுறான் பாருங்க. ஆனா எந்த பாட்டு மெமரி ஆயிடுச்சு, நமக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. கையில் என்ன கொண்டு வந்தோம், இது மனப்பாடம் ஆகி போச்சு. வரும்போது கொண்டு வந்ததில்லை, போக அந்த பாட்டு மறந்து போச்சு இல்லையா? எந்த நாள் மறந்து போச்சு நமக்கு?